நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம்? பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்து விட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபலா தயஸ்ன ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்னஹு லா யஸ்ன ரஹ்மத்தில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டால், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு முஃமினினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமினாக அவன் தன்னை இணைத்துக் கொண்டால் அவன் மரணிக்கக்கூடிய வரை அவனுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.